சோ गाइस 2025ல இந்த பூமியை அழிஞ்சிரும் அப்படினு நாசா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இருந்து சூரிய புயல்னால பூமி அழிஞ்சிருமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சூரிய புயல் நம்ம பூமி எப்படி தன்னைத்தானே சுத்திக்குதோ அதே மாதிரி சூரியனுக்கும் ஒரு ரொட்டேஷன் இருக்கு. இதை நம்ம டிஃபரன்ஷியல் ரொட்டேஷன் சொல்லுவோம். சூரியனுக்கு ஈக்குவேட்டர் ரீஜன்ல ஒரு வேகமும் போலார் ரீஜன்ல ஒரு வேகமும் மற்ற ரீஜன்ல ஒரு வேகத்திலையும் சுத்தும். நம்ம பூமிக்கு எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கோ அதே மாதிரி சூரியனுக்கும் இருக்கு. இது நார்த் டு சவுத் போல் கனெக்ட் ஆகும். இந்த டிஃபரன்ஷியல் ரொட்டேஷனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு சூரியனை சுத்தி ஒரு ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்ப இந்த சூரியன் கண்ணா பின்னான்னு சுத்தும் போது இந்த ரப்பர் பேண்ட்ல ஒரு சிக்கல் ஏற்படும் இல்லையா? அது போலதான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. இப்ப சூரியனோட சோலார் சைக்கிளோட முடிவுல நார்த் அண்ட் சவுத் போல் மேலையும் கீழையும் ஃபிளிப் ஆகும். இந்த சமயத்துல ஏற்கனவே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல உள்ள டிஸ்டர்பன்ஸ் இன்னும் அதிகமாகும். இந்த டிஸ்டர்பன்ஸ்னால சூரியன்ல பெரிய பெரிய துளைகள் உண்டாகும். இதை தான் நம்ம சன் ஸ்பாட்னு சொல்றோம். இப்ப அதுல இருந்து வரக்கூடிய